வெல்கம் டு ஏஜே உலகம். இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா கீரிச்சாலை மீன் குழம்பு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது 1 கிலோ கீரிச்சாலை மீன் எடுத்துருக்கோம். இது வந்து எந்த பகுதியில் கிடைக்கும்னா தூத்துக்குடி பகுதியில் தான் இந்த கீரிச்சாலை மீன் கிடைக்கும். அதை நல்லா உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி 1 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 5 பூண்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். உப்பு கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டோம். இப்போ சூடாயிடுச்சு. இப்போ நல்லெண்ணெயை ஊற்றிக்கிறோம். ஏன்னா மீன் குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் ஊற்றுனோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ கடுகு போட போகிறோம். கடுகு போடும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கிடுவோம். அப்போ தான் கடுகு நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு வெந்தயம் போடுவோம். கடுகு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சு. சிம்மில் வச்சுக்கிடுவோம். இப்போ வெடிச்சு முடிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆனியன் நறுக்கி வச்சுருக்கோம். அதோட சேர்த்துக்கிடுவோம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வந்து இரும்பு சட்டியில் தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து இரும்பு சட்டியில் நமக்கு அயன் கிடைக்கும். இரும்பு சட்டியில் எப்போதுமே நம்ம சமைக்கிறது வந்து ரொம்ப நல்லது உடலுக்கு. இப்போ ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா அது சீக்கிரம் நல்லா வதங்கும் ஆனியன். அதனால் அதில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் ஆனியன் வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம்னா கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதோட வதக்கி விடுறோம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்கினோன்னு அதில் பூண்டு சேர்த்துக்கிறோம். பூண்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினாதான் வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த பச்சை வாடை இருக்கும் பூண்டு. அதனால் பூண்டு வதங்குற வரை நல்லா வதக்கி விடணும். அதில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா வதக்கி விடுறீங்களோ அவ்வளோக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி போடுறோம். அதோட தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்தாச்சு. நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து நம்ம ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறோம். ஏன்னா நிறையா சேர்த்தோம்னா அதில் புளிப்பு அதிகமாயிரும். ஏன்னா புளி சேர்ப்போம், அதனால அதிகமாயிரும். அதனால 2 தக்காளி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வதங்கிருச்சு. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு நம்ம அதோட பொடி சேர்ப்போம். இப்போ இந்த சமயத்தில் என்ன பண்ண போகிறோம், மிளகாய் பொடி வந்து 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிடுவோம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். மற்றது மல்லி, சோம்பு, சீரகம் இது சேர்த்தது வந்து ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தண்ணியை நல்லா நம்ம தேவைக்கு எவ்வளவோ சேர்த்துக்கிடுவோம். இப்போ புளி கரைச்ச தண்ணியை நம்ம எடுத்து அதோட சேர்க்க போகிறோம். புளித்தண்ணியை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம். புளித்தண்ணியை ஊற்றின பிறகு நமக்கு வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறோம் புளித்தண்ணியை ஊற்றிட்டு நமக்கு உப்பு தேவையா என்னன்னு பார்க்குறோம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குருவோம். இப்போ உப்பு நமக்கு தேவை, அதனால என்ன பண்ணுறோம், மறுபடியும் உப்பு அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மறுபடியும் நமக்கு இப்போ பொடி கொஞ்சம் பத்தலை, அதனால் இந்த நேரத்தில் நமக்கு பொடி வேணும்னா மறுபடியும் 2 ஸ்பூன் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நமக்கு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக்அப் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கொதிக்கும் போது தான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்ம அதில் மீனை போடணும். கொதிக்கிற நேரத்தில், இல்லாட்டினா மீன் வந்து அப்படியே கலண்டுரும். அதனால் கொதிக்கும் போது நம்ம மீனை போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா கலந்து அந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், மீனை சிம்மில் வச்சுட்டு மீனை ஒன்று ஒன்றா எடுத்து அதை நம்ம போடுவோம். சிம்மில் வச்சுட்டு ஏன் போடுறோம்னா அதை நம்ம மேலே குழம்பு தெரிக்காமல் இருக்கும். அதனால தான் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக எடுத்து போடுவோம். இப்போ போட்டாச்சு. மீன் இப்போ வந்து கொதிக்கட்டும். அடுத்து மாங்காயை ஒன்று ஒன்றா போடுவோம். ரொம்ப மாங்காய் போட வேணாம், ஓவராக பிடிக்கும். அதனால் ஒரு 3 பீஸ் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், நல்ல மீன் கொதிச்சு நல்ல மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் அதில் தூவி விடணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், மல்லித்தலையை தூவிட்டோம்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்க மீன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா மீன் வெந்துருச்சு. குழம்பு இப்படி கெட்டி ஆகணும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்ல காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்த பிறகு எல்லாமே வந்து நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆஃப் பண்ணிக்கிறோம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.